இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 3ஆம் தேதி நவம்பரிலிருந்து 9ஆம் தேதி நவம்பர் வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே வார பலனாக எப்படி இருக்க போகிறது என்று காண்போம், வாருங்கள். வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர கேதுங்கிற ஞானகாரகனை வைத்து கொண்டும் உங்கள் ராசிநாதனான சூரியன் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான துலாஸ்தானம் என்கிற தராசுக்குள்ளர போய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்ல பலன்களை எல்லாம் அப்படியே கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார்னு அர்த்தம். சூரியனின் இந்த பார்வையானது மேஷராசி மேலே விழுகிறது. மீன ராசியிலிருந்து மேஷ ராசியை கடந்து மிதுன ராசி வரை சந்திரன் போகக்கூடிய காலகட்டங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலங்கள் தெரிகிறது அப்படின்னே சொல்லலாம். முதல் 3 நாளைக்கு அப்படி ஜம்முன்னு கிளம்பி வரக்கூடிய நம்முடைய சந்திர பகவான் உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்புவார். 9ஆம் இடம் மேஷம், 10ஆம் இடம் ரிஷபம், 11ஆவது லாபஸ்தானம் மிதுனம் என்று முடிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை பெற்றுத்தருவதாக இருக்கிறது. செவ்வாயும் புதனும் வெற்றியின் இலக்கை நோக்கி பார்ப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வருவது செவ்வாயால் அறுதியிட்டு சொல்ல முடிகிறது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது செவ்வாய் இருப்பது 4ஆம் இடமான பூமிகாரகன் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் ஆட்சியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பூர்வீக சொத்துக்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு மண் மனை வாகன யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ரிலேட்டடாக சில பந்து பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கூடையும் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அவங்கள்ட்ட கொஞ்சம் கரெக்டாக கன்சர்னோடு நீங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஸ்மூத்தனாக இருக்கும் அப்படிங்கிறதும் புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துக்குரியவனான குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தனாலே நீங்கள் எண்ணிய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறும். ரிண ரோக சத்ரு இடத்தை குரு பார்க்கிறார். அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே துயரங்கள் கட்டுப்படும். ஆனால் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயமானது எதையுமே அதிகப்படுத்தும் அப்படிங்கிற குருவின் தன்மையினாலே கொஞ்சம் யோசித்து எல்லா காரியங்களும் செய்தீர்களானால் நல்லது. அவசரமாக முடிக்கக்கூடிய காரியங்கள் துயரத்தை அதிகப்படுத்திவிடும். தேவையில்லாமல் கடன் கொடுக்கறதும் வேணாம், கடன் வாங்கிறதும் வேணாம், அடுத்தவனுக்காக ஜாமீன் போடுறதும் வேணாம், அடுத்தவனை முன்மொழிந்து பேசுவதும் வேண்டாம். இதெல்லாம் உங்களோட ரூலில் கொண்டு வந்துடுங்க. ராகு கும்பராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. தேவையற்ற எதிர்ப்பாளரிடமிட கலகங்கள் வரும். அவர்களாலே பயங்களும் வந்து சேரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஏற்கனவே பயத்தை கொடுத்திருக்கிறதுனால இது இரட்டிப்பு பயமாக மாறிவிடும் அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வைத்து கொண்டீர்களானால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே இந்த வாரத்தை பண்ணும்போது லாபம் வரும்போதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் இன்னொன்று எடுத்து வச்சிடணும் கரெக்டாக. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டாகும். இந்த வாரத்திலே 5ஆம் தேதி அன்று அன்னாபிஷேகம் என்று பௌர்ணமியிலே சிவனுக்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்யக்கூடிய விஷயங்களும், விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்று செய்யக்கூடிய விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு பலவிதமான மனக்கஷ்டங்களிலிருந்தும் பணக்கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சான்ஸாக அமையும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளர இருந்த புதன் 3ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே போய் உட்கார்றார். இந்த விருச்சிக ராசியில் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்வது குருவினால் பார்க்கப்படுவது அப்படின்னு பார்க்கிறோம். 3ஆம் இடம்னாலே முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம்.
அப்படிப்பட்ட இடத்துல புத்தி அப்படிங்கிறவர் போய் உட்காரும்போது செவ்வாயுடன் சேர்ந்து உட்கார்ந்த போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆறுது. அப்போது அங்கே வந்து பணம் வரும், ஆனால் புத்தி குறைஞ்சிரும் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது 12க்குரிய சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய துலா ராசிக்குள்ளே சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து விட்டால் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், சூரியனானவர் மனத்திலே கவலை கொடுக்கக்கூடிய குடும்ப நிலையை வைத்து கொண்டிருப்பார். எவ்வளோ கொடுத்தாலும் போரலன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு ஒரு விசனப்பட வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. சந்திரன் மீனராசியிலிருந்து மிதுன ராசி வரை பயணம். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியிலே பார்க்கும்போது 7ஆம் இடத்திலிருந்து பயணிக்கிறார். அதனால் புதன் வியாழன் வரும்போது, செவ்வாய் புதன் வியாழன் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும் அப்படிங்கிறதும் 9, 10 அப்படிங்கிற இடத்துல வர்றதுனால தொழிலிலே சில மாற்றங்களும், உங்களுடைய ஐடியாஸுக்கு ப்ரையாரிட்டியும், அதனால் பாராட்டுகளும் வார கடைசியில் கிடைக்கும். ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கணுன்னாக்க அதிகமாக எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்கான விஷயங்கள் எல்லாம் ரெசிப்ரோகேஷனாக உங்களுக்கு பலனாக மாறும். அந்த ரெசிப்ரோகேஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் சந்திரன் என்ற மனோகாரகன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் மனசில் எக்ஸ்ட்ராவாக சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் ராசியிலிருந்து 5வது இடமான பஞ்சமஸ்தானம் என்கிற கும்பராசிக்குள்ளர சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அவர் எதையுமே பெருசாக பண்ணி பார்க்கணுன்னு ஆசையும் தன்னிலை மறக்கும் எண்ணங்களும் கொடுப்பார். அதனால் தேவையில்லாத லீகல் இல்லாத மேட்டருக்குள்ளெல்லாம் உள்ளே நுழையாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அதில் ஹேண்டில் பண்ணுங்கள். அவசர காரியமாக பண்ணக்கூடியதெல்லாம் ஆபத்தில் முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு கலத்திரம் மூலியமாக கூடிய வம்புகள் நிறைய இருக்கும். அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அப்படிங்கிறத இன்னெவிட்டபிள் அப்படிங்கிற வேர்டோடு முடிச்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் அன்னாபிஷேகம் என்கிற 5ஆம் தேதி என்று பௌர்ணமி. அன்னாபிஷேகத்தின் சிவனை, அந்த சிவலிங்கத்தை அன்ன ரூபத்திலே பார்ப்பதும், நீங்கள் சங்கட சதுர்த்தி 8ஆம் தேதி அன்று சங்கடங்களே எல்லாம் விளக்கி கூடக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்குவதும், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பாரத்தையும் இறக்கி வைப்பதற்கு ஒரு சுமைதாங்கியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே நல்லதொரு பலன் கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.